ஹாய், குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். நான் உங்களுக்கு ஏற்கனவே பரிச்சயமான டாக்டர் எஸ் மகேஸ்வரி. என்னோட பயாலஜி தமிழ் வீடியோவுக்கு ஒரு நல்ல ரீச் இருந்துச்சு. அதனால தான் இப்போ என்சிஆர்டி இன் தமிழ்னு ஒரு சின்ன தொகுப்பு ஃபார் நீட் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ். முக்கியமாக பயாலஜியை பொறுத்த வரைக்கும் என்சிஆர்டி தான் பேஸ். 100 புக்கை ரெஃபர் பண்ண வேணாம், பட் இந்த என்சிஆர்டி புக்கை 100 தடவை படிங்க அப்படின்னு நான் என் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருப்பேன். இப்போ அதை நானே படித்து தமிழில் தொகுத்து கொடுக்கலாம்னு யோசிச்சதுனால தான் இந்த வீடியோ. அதாவது இந்த வீடியோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்ல ஸ்கோர் பண்ணுறதுக்கு. மொரோவர் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்படின்னா ஸ்டேட் போர்டில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் சிபிஎஸ்சியில் இருக்கிற இந்த என்சிஆர்டி புக்கை ஃபாலோ பண்ணி படித்து முடிச்சிருந்தாலும் இப்போ இதை தமிழில் கொடுக்கும்போது ஒரு கதை கேட்ட உணர்வு கண்டிப்பாக கிடைக்கும். ஒவ்வொரு லெசனோட ஜிஸ்ட்டும் நம்ம கைக்கு வந்துடும். இப்போ எல்லா நேரங்களையும் நம்ம படிச்சுட்டே இருக்க முடியாது. சம்டைம்ஸ் நம்ம வேலை செஞ்சுட்டு இருப்போம், இல்லை அப்படியே நடந்துகிட்டு இருப்போம், இல்லை ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்போம். அந்த மாதிரி நேரங்களை அப்படியே காதில் வச்சு கேட்டுக்கிட்டே இருந்தால் ஏற்கனவே படித்ததோட தொகுப்பு மாதிரி இது இருக்கலாம் ஒன்று. அப்புறம் இந்த பிகினர்ஸ் இப்போ வீக்கெண்டில் படிக்கிறவங்களோ இல்லை 11th and 12th அப்படியே நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகுறவங்களுக்குமே படித்து முடித்தோடனே இதை கேட்கும்போது ஓகே, ஒரு லெசனை பற்றின ஒரு கான்செப்ட் தமிழில் அப்படியே மைண்டில் ஏறின மாதிரி இருக்கும். ஸோ இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் எல்லா ரேஞ்சில் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும். இப்போ நான் ஃபஸ்ட் யூனிட்லேருந்து ஆரம்பிக்கிறேன். இந்த யூனிட்டில் ஒரு 4 லெசன் இருக்குது. 4 லெசன் இன் த சென்ஸ் நமக்கு லிவிங் வேர்ல்ட், கிளாசிஃபிகேஷன், பிளான்ட் கிங்டம் அண்ட் அனிமல் கிங்டம். ஆனால் இப்போ இந்த 4 லெசனை வச்சு எவ்ரி யூனிட்டுக்கும் முன்னாடி மொத்தமாக நமக்கு பயாலஜியில் 10 யூனிட்ஸ் 11th and 12th சேர்த்து ஒவ்வொரு யூனிட் ஆரம்பிக்கும் போதும் அதை பற்றின அந்த 4 லெசனோ இல்லை 5 லெசனோ இட் டிபெண்ட்ஸ். ஆல்மோஸ்ட் எல்லா யூனிட்லேயும் ஒரு 4-5 லெசன் அவ்வளோதான் இருக்கும். ஆனால் ஹியூமன் ஃபிசியாலஜியில் மட்டும் கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கும். அந்த லெசனோட மொத்த தொகுப்பும் ஒரு 1 பேராகிராஃப்குள்ளே கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் அது அத்தனை சாப்டர்ஸில் இருக்கிற ரிலேட்டடாக ஒரு சயின்டிஸ்ட்டை பற்றின டீட்டெயிலும் ஒரு பேஜில் இருக்கும். அந்த சயின்டிஸ்டோட கான்ட்ரிபியூஷன், அச்சீவ்மெண்ட்டு, அந்த மாதிரி ஒரு டீட்டெயில். ஏன்னா இந்த முறை நமக்கு நிறைய லெசன்ஸை டெலீட் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த மூலையிலேருந்து கொஷின் வரும் அப்படின்னு நம்ம கஸ் கூட பண்ண முடியல. எவ்வளோ வெயிட்டேஜ் கொடுப்பாங்க இந்த லெசனுக்குன்னு நம்மளால் யோசிக்க முடியல. ஸோ நம்ம எதுக்கு சான்ஸ் எடுக்கணும், அதனால எல்லாத்தையுமே படிச்சிருவோமே. ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு யூனிட்டில் இருந்து ஆரம்பிக்கிறேன். டைவர்சிட்டி இன் லிவிங் வேர்ல்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் இந்த ஃபஸ்ட்டு யூனிட்டை. இப்போ பயாலஜி இஸ் த சயின்ஸ் ஆஃப் லைஃப் ஃபார்ம் அண்ட் லிவிங் ப்ராசஸஸ். இது உங்களுக்கு புரியும். பயாலஜி அப்படின்னாலே ஒரு லிவிங் பீயிங்கை பற்றி படிக்கிறது. The living world comprises an amazing diversity of living organisms. அப்படிதான் ஒரு லிவிங் வேர்ல்டுனாலே ஒரு அமேசிங் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். Early man could easily perceive the difference between inanimate matter and living organisms. ரொம்ப கற்காலத்திய மேன் ரொம்ப ஈஸியாக டிஃபர் பண்ணிட்டான். அதாவது ஒரு நான் லிவிங்க்கும் லிவிங்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை அவனால் ஈஸியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடிஞ்சிச்சு. இன்அனிமேட்டுங்கிறது அப்படிதான் காற்று, நிலம், வான்வெளி, அந்த மாதிரி ஏர், அதெல்லாம். And early man, they feed some of the inanimate matter, wind, sea, fire, etc. and some among the animals and plants. இங்கே டே ஃபீட் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஏர்லி மேன் அவனுக்கு லாங்குவேஜோ இருந்திருக்காது. இயற்கையை கடவுளாக பாவிச்சான். மோரோவர் சில அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸையும் கடவுளாக தான் அவன் கருதினான். A common feature of all such forms of inanimate and animate object was the sense of awe or fear that they evoked. இப்போ அவனுக்குள்ள நம்ம யோசிச்சோம்னா என்ன தோணுதுன்னா, அவனுக்கு என்ன தோணி இருக்கும், ஒரு நேச்சரை பார்க்கும்போதோ சரி, ஒரு அனிமல்ஸையோ ஒரு பிளான்ட்ஸையோ, ஓ மை காட் எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு ஆச்சரியம் இருந்திருக்கணும். அப்படி இல்லையா, ஒரு பயம் இருந்திருக்கணும். அஃப்கோர்ஸ் அவன் ஒரு பெரிய சேஃப்டியான ஒரு வீடுகள்லாம் இல்லை, குகையில் இருந்தான். எந்த நேரத்தில் எந்த அனிமல் அட்டாக் பண்ணணும்னு அவனுக்கு தெரியாது. எக்யூப்மெண்ட்ஸும் அவனுக்கு கிடையாது ரொம்ப ஏர்லி மேனுக்கு. அப்போ ஒரு பயம் இருக்க தானே செய்யும். ரொம்ப பெரிய யானையோ
அப்போ இருந்த மஹமூத் அப்படிலாம் நம்ம படிக்கிறோம். இப்போ ஒரு பயம் இருந்திருக்கு. The description of living organisms, including human beings, began much later in human history. இப்போ லிவிங் ஆர்கனிசத்தை பற்றி அவன் சொன்னதெல்லாம் கொஞ்ச நாள் கழிச்சு தான். அதாவது அவனுக்கு ஒரு லாங்குவேஜ் டெவலப் ஆகி ஒரு கியூரியாசிட்டி வந்து அப்போ தான் அதை பற்றி அவன் யோசிக்கிறான், அதை பற்றி எழுதுறான். Societies which indulged in anthropocentric view of biology could register limited progress in biological knowledge. Societies which indulged in anthropocentric அப்படின்னு இங்க சொல்றது என்னன்னா, anthropology அப்படின்னா ஹியூமன் ரேஸ் பத்தி படிக்கிறது. anthropocentric வியூனா ஒரு மனுஷனோட கண்ணோட்டத்துல எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயாலஜிக்கல் நாலேஜ் பத்தி ரொம்ப லிமிட்டடாக தான் தெரிஞ்சிருக்கான். பிகாஸ் எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை. ஒரு அனாட்டமி படிக்கணும்னா ஸ்டெய்னிங் ப்ரொசீஜர் அப்போ அது தெரியாது, மைக்ரோஸ்கோப் டெவலப் ஆகலை. இந்த மாதிரி நிறைய இடையூறுகள் அவனுக்கு இருந்திருக்கு. சிஸ்டமேட்டிக் அண்ட் மானுமெண்டல் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் லைஃப் ஃபார்ம்ஸ் brought in out of necessity detailed system of identification, nomenclature and classification. இதெல்லாம் இப்போ அவனுக்கு எப்படின்னா ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக தெரிஞ்சது, ரொம்ப கம்பல்சரியாக இது இப்படி தான் அப்படின்னு கிளியர் கட்டாக, அதுதான் மானுமெண்டல் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் லைஃப் ஃபார்ம்ஸ் brought in அப்படின்னு என்னன்னா, அப்போது இதை பற்றி அவன் ரொம்ப கம்பல்சரியாக பர்ஃபெக்டாக கொடுக்கும்போது ஐடென்டிஃபிகேஷன், நாமன்க்ளேச்சர் படிப்போம், ஐடென்டிஃபிகேஷன், நாமன்க்ளேச்சர் அண்ட் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு கொண்டு வரோம். ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னு சொன்னால் என்ன ஏது, இந்த அனிமல் இப்படி இருக்கு, இந்த பிளான்ட் இப்படி இருக்கு, ஏன் பனைமரம் உயரமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு, அதில் இருக்கிற லீஃபு தென்னை மரத்தை விட டிஃப்ரெண்ட்டாக இருக்கு, ஆலமரத்தில் வேர்கள் மேலேருந்து ஏன் வருது, வேர்னா கீழே தானே இருக்கணும், அந்த மாதிரி ஒரு ஐடென்டிஃபிகேஷன், ஒரு கியூரியாசிட்டி. பேர் வைக்கிறது, நாமன்க்ளேச்சர்னா பேர் வைக்கிறது. கிளாசிஃபிகேஷன்னா இப்போ நீங்கள் கிளாசிஃபிகேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அனிமல் கிங்டம், பிளான்ட் கிங்டம் படிக்கிறோம். அனிமல் கிங்டம், பிளான்ட் கிங்டம் படிக்கும்போது ஒரு வைடு ரேஞ்சில் நம்மளால் ஈஸியாக டிஃபர் பண்ணிக்க முடியும். இதுலேருந்து அதிலேருந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆனால் இன்னும் கொஞ்சம் மைன்யூட்டாக போகும்போது அது இப்போ ஒரு எலிஃபெண்ட்டும் அனிமல், ஒரு ஆண்ட்டும் அனிமல், அப்படி இருக்கும்போது நம்ம ரெண்டுமே அனிமல் கிங்டமில் வருதுன்னு சொல்லிடுறோம். ஆனால் அதுக்குள்ளே எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதை பற்றி அப்படியே பிரித்து படிக்கிறது தான் கிளாசிஃபிகேஷன். இந்த கிளாசிஃபிகேஷன் ஒரு லெசனே இருக்குது, நெக்ஸ்ட் லெசன் அங்கே இன்னும் டீட்டெயில் பண்ணிக்கலாம். The biggest spin-off of such studies was the recognition of the sharing of similarities among living organisms both horizontally and vertically. இங்கே என்ன சொல்கிறேன்னா, இப்போ இப்படி ஒரு டிஃப்ரெண்ட் அனிமல்ஸ், டிஃப்ரெண்ட் பிளான்ஸ் அப்படிலாம் பார்க்கும்போது ஆனால் அதுக்குள்ளே ஏதோ ஒரு காமன் மேட்டர் இருக்குது. அந்த காமன் மேட்டர் என்னவா இருக்கும் அப்படின்னா நம்மளே ஈஸியாக கஸ் பண்ணலாம். ஒரு பயாலஜி ஸ்டூடெண்ட்டாக டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ, ஜெனட்டிக் மெட்டீரியல், அதுவும் வெர்டிக்கலி அண்ட் ஹாரிசான்டலி. அப்படின்னா என்னன்னா, ஹாரிசான்டலி இப்போ நாம் இருக்கிறோம், இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை லிவிங் பீயிங்ஸும் இன்க்ளூடிங் ஹியூமன் பீயிங், பிளான்ஸ், அனிமல்ஸ், மைக்ரோப்ஸ் எல்லாம் இப்போ இருக்கிறது. வெர்டிக்கலி அப்படின்னு சொன்னால் இப்போ நாம் இருக்கோம், நமக்கு முன்னாடி பல ஆயிரம் வருஷமாக மனிதர்களோ இல்லை விலங்குகளோ அனிமல்ஸும் வாழ்ந்து போனது, அதாவது எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சு, புதைப்படிவமாக ஆன விஷயங்கள் மறைந்து போனது. அதுதான் இப்போ இருக்கிறவங்க எல்லாமே ஈவனாக இருக்கிறோம். ஹரிசான்டல். வெர்டிக்கல்னா நமக்கு முன்னாடி பல ஆயிரம் பல கோடி வருடங்களாக வாழ்ந்து மறைந்த அனிமல்ஸ், பிளான்ஸ் எல்லாத்துக்கும் காமனாக ஏதோ ஒன்று இருக்குது, அதுதான் நம்ம ஜெனட்டிக் மெட்டீரியல். That all present day living organisms are related to each other and also to all organisms that ever lived on this earth. இப்போ நான் சொன்ன அதே கண்டென்ட்டை இது வரைக்கும் இருந்தது, earthல இருந்த அத்தனை பிளான்ஸ், அனிமல்ஸ் அத்தனையும் was a revelation which humbled man and led to cultural movements for conservation of biodiversity. நீங்க யோசிச்சு பாருங்களேன், இந்த மனிதனோட லைஃப் ஸ்பேன் வந்து ஒரு 100 வருஷம் இல்லை ஒரு 120 வருஷமே கூட வச்சுக்கலாம் மேக்சிமம். ஆனால் ஒரு பிளான்ஸோ ஒரு அனிமலோ எத்தனை வருடங்களுக்கு வாழுது. அப்படிலாம் பார்க்கும்போது, நேச்சரை பார்க்கும்போது அவனுக்கு நம்ம ரொம்ப குட்டி, இந்த நேச்சரோட நம்ம ரொம்ப குட்டி.
இப்போ இருக்கிற இந்த பயோடைவர்சிட்டி எல்லாம் நம்ம எப்படியாவது கன்சர்வ் பண்ணணும்னு தோன்றது இயற்கை தானே, அப்படிதான் தோணிட்டு இருக்கு. In the following chapters of this unit, you will get a description including classification of animals and plants from taxonomist perspective. அதான் அடுத்தடுத்து வர லெசன்ல நம்ம எல்லாத்தையும் படிப்போம். கிளாசிஃபிகேஷன் ஆகட்டும், லிவிங் வேர்ல்ட் அண்ட் அப்புறம் பிளான்ட் கிங்டம், அனிமல் கிங்டம் பற்றி படிப்போம். ஸோ இது இந்த லெசனோட இந்த 4 சாப்டர்ஸோட ஒரு ஜிஸ்ட். ஸோ இந்த 4 சாப்டருக்கும் காமனாக சேர்ந்த ஒரு ப்ரொஃபஸர், ஒரு சயின்டிஸ்ட் பற்றி இப்போ நம்ம படிக்க போகிறோம். அவர் எர்னஸ்ட் மயர். அவர் 20th century's டார்வின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா டார்வின் பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். த தியரி ஆஃப் நேச்சுரல் செலெக்ஷன். ஒரு 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 அழகான ஒரு ஷேப் கொடுத்தவர். ஒரு எவல்யூஷனை பற்றியோ இல்லை மனுஷனோட ஆரிஜின் பற்றியோ அப்படியெல்லாம். இப்போ இவருக்கு அந்த டைட்டிலை கொடுக்குறாங்கன்னா இவர் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாருன்னு நம்மளே கஸ் பண்ணிக்கலாம். இப்போ படிப்போம். Born on 5th July 1904 in Kempten, Germany, Ernest Mayr, the Harvard University evolutionary biologist who has been called the Darwin of the 20th century, was one of the 100 greatest scientists of all time. இது கூட உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸ்ல இருக்கலாம். 100 greatest scientist of all timeல ஒருத்தரா இவர் வராரு. இவரோட டேட் ஆஃப் பர்த், இவர் எந்த ஊரை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஜெர்மன். Mayr joined Harvard's Faculty of Arts and Science in 1953 and retired in 1975, assuming the title Alexander Agassiz Professor of Zoology Emeritus. Throughout அவருக்கு கிடைச்ச இந்த டைட்டிலையும் பார்த்துக்கணும். அவர் ஒர்க் பண்ண பீரியட் 53 to 75, ஒரு லாங் ஸ்பேன் ஆஃப் ஒர்க்கிங். And throughout his nearly 80-year career, his research spanned ornithology, taxonomy, zoo geography, evolution, systematics, and the history and philosophy of biology. இப்போ ஆர்னித்தாலஜி அப்படின்னு சொன்னா ஸ்டடி ஆஃப் பேர்ட்ஸ். டாக்ஸானமி நம்ம இப்போ அனிமல் பிளான்ஸ் கிளாசிஃபை பண்றது அதெல்லாம். ஜூ ஜியாகிரஃபி இந்த உலகத்துல இருக்கிற அனிமல்ஸ் பத்தி. எவல்யூஷன் நம்ம எப்படி வந்தோம், நம்ம இந்த பேஸ்ல இருந்து ஆரம்பிச்சது இந்த உலகம், அதை பத்தி. சிஸ்டமேட்டிக்ஸ், அது ரெண்டுத்துக்கும் இருக்கிற எவல்யூஷனரி சிக்னிஃபிகன்ஸ். சிஸ்டமேட்டிக்ஸ்னாலே இன்டர் ரிலேஷன்ஷிப் இருக்கும். அதாவது இப்போ ஒரு ஃப்ராகுக்கும் ஃபிஷ்ஷுக்கும் இருக்கிற இன்டர் ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்போல் லார்வா தண்ணியிலேயே இருக்கு, அந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள், அதுதான் சிஸ்டமேட்டிக்ஸ். அண்ட் தி ஹிஸ்ட்ரி அண்ட் ஃபிலாசபி ஆஃப் பயாலஜி, அந்த ஏரியாவையும் அவர் விட்டு வைக்கல, எல்லா ஏரியாவையும் படித்து முடிச்சிட்டார். ஹிஸ்ட்ரியை பற்றி, அப்புறம் ஹிஸ்ட்ரி ஆஃப் பயாலஜி, ஃபிலாசபி, பயாலஜிக்குள்ள சயின்ஸ்குள்ளே எவ்வளோ ஃபிலாசபி இருக்காது. He almost single-handedly made the origin of species diversity the central question of evolutionary biology that it is today. Origin of speciesங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சென்ட்ரல் பாயிண்ட் ஆஃப் பயாலஜி. அதை பற்றியுமே கொடுத்துருக்காரு. இன்னைக்கு தேதிக்கு நாம் ஸ்பீஷீஸ் பற்றி கொடுக்குற ஒரு டெஃபினேஷனுக்கு இவர் தான் பயனியர். அது பின்னாடி வரும் பாருங்க. He also pioneered the currently accepted definition of a biological species. இப்போ நம்ம ஸ்பீஷீஸ்னா இன்டர் பிரீடிங் சொல்கிறோம், ரொம்ப க்ளோஸ் சிமிலாரிட்டிஸ், அதுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு டெஃபினேஷனுக்கு பேஸே இவர் கொடுத்தது தான். Mayr was awarded the 3 prizes widely regarded as the triple crown of biology. The Balzan Prize in 1983, the International Prize for Biology in 1994, and the Crafoord Prize in 1999. So 3 crowns அப்படின்னு சொல்ற 3 important prize வாங்கி வச்சிருக்காரு. Mayr died at the age of 100 in the year 2004. So 100 years வாழ்ந்து மிகப்பெரிய சேவை தான் இவரோட ஒர்க். 80-year கரியர்ல இவர் எல்லா ஏரியாலையும் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ இவரை பார்த்தினா ஒரு ஜிஸ்ட் கொடுத்துருக்காங்க. பிகாஸ் நாம் இந்த யூனிட் ஃபுல்லாக படிக்க போகிறது எல்லாமே கிளாசிஃபிகேஷன், அப்புறம் கிங்டம், பிளான்ட் கிங்டம் பற்றி, அனிமல் கிங்டம் பற்றி, அதனால் அது ரிலேட்டடான ஒரு சயின்டிஸ்ட். ஸோ இது ஒரு இன்ட்ரடக்டரி வீடியோங்கிறதுனால நான் இதோட நிறுத்திக்கிறேன். ஃபஸ்ட்டு லெசன் லிவிங் வேர்ல்டு நமக்கு அடுத்தது. ஆக்சுவலி நம்ம அதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ நான் உங்களுக்கு நரேட் பண்ண ஸ்டைலில் உங்களுக்கு ஏதாவது இன்னும் கொஞ்சம் இம்ப்ரவைஸ் பண்ணலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் அடிஷ்னல் பாயிண்ட்ஸ் கொடுங்க, இல்லை இன்னும் கொஞ்சம் டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் ஏதாவது கொடுங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒரு கமெண்ட் இருந்தால்
ப்ளீஸ் புட் இட் இன் த கமெண்ட் செஷன். அப்படியே இம்ப்ரவைஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது ஒரு கூட்டு முயற்சி. நானும் உங்களோட சேர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ பாய், தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.